அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட்டில் ஒர்க்குக்காக வந்திருக்கோம். இந்த சைட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அதேபோல் வயரிங்கில் இவங்களுக்கு நிறைய ஃபால்ட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ சால்வ் பண்ணி கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பில்டிங்கில் இவங்க முதல்ல பண்ண தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபி பாக்ஸை அவுட்டரில் பிளான் பண்ணது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, மழை பெஞ்சா டேரெக்டாக தண்ணி வர மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ மழை தண்ணி பட்டதுனால ரோட்டரி சுவிட்ச் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பர்ன் ஆகிருக்கு. அதேபோல் எம்சிபி நம்மளுக்கு பர்ன் ஆகிருக்கு. கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி அவுட்டரில் டிபி பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சுவிட்ச் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை மீட்டர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து அவுட்டரில் தண்ணி படுற மாதிரியான இடத்துல பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்படி பிளான் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி பாக்ஸை வேறு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்காக லெக்ராண்டில் நம்ம 4-வே டிபி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் வித் ரோட்டரி சுவிட்சோட. அதேபோல் மீட்டர் போர்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும் வர ஒயர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நிறைய இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஜாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு அந்த ஒயரில் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒயர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ வேறு ஒயர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6 ஸ்கொயர் ஒயர் நம்ம மாற்றிருக்கோம். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒயரை ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஹீட் ஆகும். இதனால் ஒயர் நம்மளுக்கு பர்ன் ஆகும், இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ நம்ம இந்த டிவி பாக்ஸை எந்தவித ஒயர் ஜாயிண்ட்டுமே பண்ணாமல் இருக்கிற ஒயர்லேயே நம்ம இதை கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சுங்க.